நம்பிதான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா. ஒரு மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஸ்டேஷனில் அந்த யாருக்குமே தெரியல என்ன அர்த்தம். அது ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட என்றலுக்கு அசைவழின்னு அழகான பேர் வச்சு பாராட்டின புலவர்கள் வாழ்ந்த தமிழ் மண் இது. இதில் உங்கள் ஊருக்கு தெலுங்கு பேர் வச்சுருக்கீங்களே, ஏன், என்ன காரணம்? இத்தனை ஊர் பெயர்களை தெலுங்கு பெயர்களாக மாற்றி பத்திரங்களில் தபால் நிலையங்களில் மட்டும்தான் இந்த நடைமுறையை அவங்க பண்ணுறாங்க. மொத்தமாக 9 தாலுக்காக்களை நினைச்சு ஒரு மாவட்டமாக அவங்க உருவாக்குறாங்க. அதுதான் சித்தூர் மாவட்டம். சித்தூர் மாவட்டத்தில் பெருந்தொகையான மக்கள் தமிழ் பேசுவோராக இருந்தபோதே மாவட்ட அரசியல் மொழி தெலுங்காயிற்று. சொல்றவர் மு வரதராசனார். இத்தனைக்கு ஒரு திராவிட ஆதரவாளர். மக்களுடைய மொழி மாறாதில்ல, ஆவணங்களை மாற்றிட்டதுனால தாய்மொழி மாறிடுமா? தலைப்புடைய பேர் என்ன தெரியுமா? நான் தெலுங்கனாக்கப்பட்டேன். தமிழர்களே பெருவாரியாக இங்கு வாழ்கின்றவர்கள். ஆனாலும் தாலுகா அலுவலகங்கள், போலீஸ் நிலையங்கள், நீதிமன்றங்கள், பதிவாளர் அலுவலகங்கள் ஆகியவற்றில் தெலுங்கில் மட்டுமே ஆவணங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. நான் சித்தூர் மாவட்டத்தில் பிறந்தவன், ஆனாலும் தெலுங்கு மொழி படிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டேன். ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தபோது எந்த கட்சி? தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கு மொழி பேசுபவர்களாக ஆக்கப்பட்டனர். மொழி மாறாதுன்னு சொன்னீங்களே, மொழியை திணித்து இம்மாவட்டத்தில் வாழ்ந்த தமிழ் வன்னியர்கள் யாரு? தமிழ் வன்னியர்கள் எந்த மாவட்டத்திலாம்? ரெட்டி என்று அழைக்கப்படுகிறேன். ஆனால் நான் முழுக்க முழுக்க மொழியினாலும் பண்பாட்டினாலும் தமிழனே. ஆனால் ரெட்டிகள் என்ற பட்டப்பெயரை நாங்கள் பூண்டதால் எங்களை தெலுங்கர்களாகவே பதிவு செய்தனர். அங்கு வாழ்ந்த தமிழர்களையும் தெலுங்கர்கள் என்று திட்டமிட்டு பதிவு செய்ததன் விளைவாகவே தெலுங்கர்களின் எண்ணிக்கை கூடிற்று. தெலுங்கனாக ஆக்கப்பட்டேன்னே சொல்றார். எவ்வளவு பெரிய இன அழிப்பு! இந்த இன அழிப்பை பண்ணது யாரு? உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள். திருப்பதி கோயிலை பற்றி கடந்த 2 பதிவுகளில் விரிவாக பார்த்தோம். திருப்பதி கோயிலில் இருக்கிற 1150 கல்வெட்டுகளில் 1050 கல்வெட்டுகள் தமிழில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். திருப்பதி கோயில் ஒரு தமிழர் கோயில் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் எப்படி அது ஆந்திராவுக்கு போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே புரியுது. திருப்பதி மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 60,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை, அதாவது இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டில் பாதி அளவு நிலப்பரப்பை நாம் ஆந்திரா கிட்டையும் கேரளா கிட்டையும் கர்நாடகா கிட்டையும் இழந்திருக்கோம். இப்படி நம்ம இழந்த நிலப்பரப்புகளில் பாதிக்கு மேலே ஆந்திரா கிட்ட மட்டுமே இழந்திருக்கோம். அதில் ஒன்று தான் திருப்பதி. மொழி வாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழர்கள் இவ்வளவு நிலப்பரப்புகளை இழந்ததால தான் நாம் இன்னைக்கும் இந்த 3 மாநிலங்கள்கிட்ட தண்ணீருக்காக போராடிட்டு இருக்கோம். அந்த சோக கதையை பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். எனவே கண்டிப்பாக முழுமையாக அந்த பதிவை பாருங்கள். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் அப்படின்னு தமிழின் தொன்மையான நூலான தொல்காப்பியம் குறிப்பிடுது. இதுல வடவேங்கடம் அப்படிங்கிறது திருப்பதி தான். ஆனா இன்னைக்கு தமிழர்களோட நிலப்பரப்புல பெரும்பாலான நிலப்பரப்பை நாம இழந்துட்டோம். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போதுதான் இந்திய சுதந்திரத்தின் போது இந்தியாவில் 9 மாகாணங்களும் 3 யூனியன் பிரதேசங்களும் இருந்துச்சு. அதுல தற்போதைய தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவின் ஒரு பகுதி, கர்நாடகாவின் ஒரு பகுதி சேர்ந்து மதராஸ் மாகாணமா இருந்துச்சு. சுதந்திரத்திற்கு பிறகு மொழி வாரிய மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இந்தியா முழுவதுமே எழ ஆரம்பிச்சிச்சு. இதனால மத்திய அரசு 1948ஆம் ஆண்டு எஸ்கே தார் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க. அந்த ஆணையமும் பல ஆய்வுகளை செஞ்சுட்டு மொழி வாரிய மாநிலங்களை பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வேணும்னா நிர்வாக ரீதியா மாநிலங்களை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பரிந்துரையும் செஞ்சாங்க. ஆனா மொழி வாரியா மாநிலங்களை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு பல போராட்டங்கள் இந்தியா முழுவதுமே நடந்தது. குறிப்பா மதராஸ் மாகாணத்திலிருந்து பிரிச்சு ஆந்திராவை தனி மாநிலமா அறிவிக்கணும் அப்படின்னு பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படிங்கிறவர் 1952 அக்டோபர் 19 இருந்து உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. மதராஸ் மனதே, அதாவது சென்னை நமதே அப்படின்னு சொல்லி சென்னையை 2ஆ பிரிச்சு கூவம் நதியோட ஒரு பகுதி தமிழ்நாட்டுக்கும் இன்னொரு பகுதி ஆந்திராவுக்கும் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாம சென்னையை தலைநகராக கொண்டு புதிய ஆந்திர மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதனால தமிழர்கள் கிளர்ந்து எழுந்தாங்க. குறிப்பா சிலம்பு செல்வர் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள்
தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சாரு. இந்த போராட்டங்களை மத்திய அரசு பெருசா கண்டுக்கல. ஆனா கிட்டத்தட்ட 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த பொட்டி ஸ்ரீராமுலு 1952 டிசம்பர் 15ஆம் தேதி உயிரை விடுறாரு. அவரோட இறப்பிற்கு பின் மிகப்பெரிய வன்முறைகள் வெடிச்சது. தமிழர்களோட கடைகள், சொத்துக்கள் இது எல்லாமே சூறையாடப்பட்டது. இதை தடுக்க நடந்த துப்பாக்கி சூட்டில் 7 பேர் இறந்தும் போனாங்க. இதனால வேற வழியே இல்லாம மத்திய அரசு 1953 அக்டோபர் 1ஆம் தேதி ஆந்திராவை தனி மாநிலமா அறிவிச்சாங்க. ஆனாலும் சென்னையை ஆந்திராவுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அறிவிச்சாரு இந்திய பிரதமர் நேரு. அதற்கு பதிலாக மதராஸ் மாகாணத்திலிருந்து 16 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அதை ஆந்திராவை அறிவிச்சாரு. ஆனா அதுல தமிழர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதிகளான சித்தூர் மற்றும் நெல்லூர் மாவட்டங்களும் ஆந்திராவோட இணைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு நேரு. இதனால தமிழர்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. தமிழகத்தோட வடக்கு எல்லையை காப்பாற்ற மாப்போ சிவஞானம், மங்களக்கிழார், கே விநாயகம் போன்றவங்க தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. வடக்குல இப்படி போராட்டம் நடந்த அதே நேரத்தில் தெற்குல திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஒன்றிணைச்சு கேரள மாநிலமா அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதனால தோவாலை, அகத்தீஸ்வரம், கல்குளம், விலாங்கோடு, நெய்யாற்றங்கரை, நெடுமாங்காடு, செங்கோட்டை, தேவிக்குளம், பீர்மேடு போன்ற தமிழர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதிகள் கேரளாவோடு இணைக்கப்பட்டது. இதனால தமிழகத்தோட தெற்கு எல்லையை பாதுகாக்க ஐயா மார்ஷல் நேசமணி, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை போன்றவங்க கடுமையா போராடினாங்க. இப்படி தொடர்ந்து போராட்டங்கள் நடந்ததால 1954ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு திருவிதாங்கூர் காவல்துறை போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதுல 11 தமிழர்கள் இறந்தும் போனாங்க. இப்படிப்பட்ட பதட்டமான சூழ்நிலையில தான் மாநில எல்லைகளை வரையறுக்க 1953ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பசல் அலி ஆணையம் தங்களோட அறிக்கையை 1955ல் சமர்ப்பிச்சாங்க. எந்த பகுதிகள் எந்த மாநிலத்தோட இணைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பசல் அலி ஆணையம் ஒரு வரையறையை நிர்ணயிச்சாங்க. அதன்படி ஒரு ஊர்ல எந்த மொழி பேசுற மக்கள் அதிகமா இருந்தாலுமே அந்த ஊர்ல அதிகமான நிலங்களுக்கு எந்த மொழி பேசுற மக்கள் சொந்தமா இருக்காங்களோ அந்த மாநிலத்தோட தான் அந்த இடம் இணைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தாலுமே சித்தூர் மற்றும் நெல்லூர் மாவட்டங்கள்ல தமிழர்கள் தான் அதிக நிலங்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க. ஆனாலுமே இந்த 2 மாவட்டத்தையுமே ஆந்திராவோட இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு சட்டத்துல ஒரு சிறு மாறுதல்களை கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, நிலத்துக்கு யார் வேணாலும் சொந்தமா இருக்கலாம், ஆனா எந்த மொழி பேசுற மக்கள் அங்க அதிகமா இருக்காங்களோ அந்த மாநிலத்தோட தான் அந்த இடம் இணைக்கப்படும் அப்படின்னு. இதனால 1956ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி மாநில சீரமைப்பு சட்டத்தின்படி சித்தூர், நெல்லூர் போன்ற பகுதிகள் ஆந்திராவோட இணைக்கப்பட்டது. இதற்கு பிறகும் பிரச்சனை ஓயல. இதனால ஆந்திர பிரதேசம் மற்றும் மதராஸ் எல்லைகளை மாற்றியமைச்சு 1959ல் படாஸ்கர் பரிந்துரையின் பேர்ல ஒரு சில பகுதிகள் மட்டும் தமிழகத்தோடு இணைக்கப்பட்டது. அதாவது திருத்தணி, வள்ளிமலை மற்றும் திருவாலங்காடு போன்ற பகுதிகள் மட்டும்தான் தமிழகத்தோடு இணைக்கப்பட்டது. அதே நேரத்தில் சித்தூர், நெல்லூர் மாவட்டங்கள் ஆந்திராவோட இணைக்கப்பட்டது. இதனால தமிழர்கள் இழந்த நிலப்பரப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 29,000 சதுர கிலோமீட்டர். அதில் தான் திருப்பதி, காளகஸ்தி, நகரி, புத்தூர், புங்கனூர் போன்ற ஊர்களும் ஒட்டுமொத்த நெல்லூர் மாவட்டத்தையும் தமிழர்கள் இழந்திருந்தாங்க. அந்த ஊர்களோட பெயர்களை பார்த்தாலே தெரியும், எல்லாமே தமிழ் பெயர்கள் தான். விஜயநகர பேரரசின் போது தான் அந்த பகுதியில் அதிகமாக தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து குடியேறினாங்க. இதனால அவங்களோட எண்ணிக்கை அதிகமாக போனதால இறுதியில் அந்த பகுதி முழுக்கவே ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இதனால தமிழர்கள் இழந்தது வெறும் நிலங்களை மட்டும் கிடையாது, வடபெண்ணையாறு, ஆரணியாறு, பொன்வாணியாறு, பாலாறு போன்ற நீர் ஆதாரங்களையும் நாம ஆந்திராவுக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. வடக்குல எப்படின்னா, தெற்குல தமிழர்கள் அதிகமாக இருந்த இடுக்கி மாவட்டம் முழுவதுமே கேரளாவோட இணைக்கப்பட்டது. அங்கதான் மூணாறு, தேக்கடி போன்ற முக்கியமான ஊர்களும் இடுக்கி அணை, முல்லை பெரியாறு அணையும் இருந்துச்சு. இது எல்லாமே கேரளா கிட்ட போனது. இதுக்கு முக்கிய காரணம் பசல் அலி ஆணையத்தில் இருந்த 3 பேர்ல ஒருத்தர் சர்தார் கேமா பணிக்கர் அப்படிங்கிற மலையாளி தான். பல வழிகளில் சூழ்ச்சி பண்ணி வளமான நீர் ஆதாரமிக்க பகுதிகளை கேரளாவோட இணைச்சிட்டாரு. இதுல ஒரே ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையின் ஒரு பகுதி, நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி போன்ற பகுதிகள் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி தமிழகத்தோட இணைக்கப்பட்டது. இப்படி தமிழர்கள் கேரளா கிட்ட மட்டுமே இழந்த நிலப்பரப்புகள் 12,219 சதுர கிலோமீட்டர். முல்லை பெரியாறு அணை கேரளா கிட்ட போனதால நாம இன்னை வரைக்குமே தண்ணீர் கேட்டு போராட வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழர்களோட காவிய தலைவியான கண்ணகி கோயிலுக்கு போறதுக்கு கூட கேரள காவல்துறை கிட்ட நாம அனுமதி கேட்க வேண்டியதா இருக்கு. இப்படி ஆந்திரா, கேரளா கிட்ட மட்டும் இல்லாம கர்நாடகா கிட்டையும் கிட்டத்தட்ட 16,946 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புகளை இழந்திருக்கும். தமிழர்கள் அதிக இருந்த பகுதிகளான கொல்லேகால், கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகாவுக்கு போனதால காவிரி, தென்பண்ணையாறு போன்ற நீர் ஆதாரங்களை கர்நாடகா கிட்ட இழந்துட்டு நாம இன்னை வரைக்குமே தண்ணீர் கேட்டு கர்நாடக அரசு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்ச பெரியாரோ இல்ல அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அப்படின்னு சொன்ன அண்ணாவோ
இப்படி மற்ற மாநிலங்கள் தமிழகத்தோட நிலப்பரப்புகளை ஆக்கிரமிச்சதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தல. ஐயா மாப்போசி, மங்களக்கிழார், கே விநாயகம் பிள்ளை, மார்ஷல் நேசமணி போன்றவங்க தான் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு வலுவான தமிழர் ஆட்சியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா தமிழர்களோட நிலப்பரப்பு தமிழர்கள் கையை விட்டு போயிருக்காது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. இப்படி பெருவாரியான நிலப்பரப்புகளை நாம மற்றவங்க கிட்ட எழுந்ததால அந்தந்த பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளானாங்க. ஒவ்வொரு வருடமும் நதிநீர் பிரச்சனையின் போது முல்லை பெரியாரிலையும் கர்நாடகாலையும் அங்கே வாழ்ற தமிழர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறது வாடிக்கையாக தான் இருக்கு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கூட பல கேபிஎன் பஸ்கள் தீ வச்சு எரிக்கப்பட்டது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இது மட்டும் இல்லாமல் ஆந்திர காடுகளில் செம்மரம் கடத்தினாங்க அப்படின்னு சொல்லி 20 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த இடமும் தமிழர்களுக்கு சொந்தமானது தான். இதே போல தமிழர்களின் கோயிலான திருப்பதியில் கூட தமிழர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுட்டு தான் வர்றாங்க. திருப்பதி தேவஸ்தான பதவிகள்லையும் தொடர்ந்து தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. தமிழர்களுக்கு பதவிகள் மறுக்கப்படுது. சரி, சுற்றி இருக்கவங்க எல்லாமே நம்மளோட சகோதரர்கள் தானே, அவங்க நிலத்தை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலத்தை வச்சாவது நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டிலையும் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி இன்னை வரைக்குமே தமிழர்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்குது தமிழர் அல்லாதவர்கள் தான். கேட்டால் நாங்கள் தான் உங்களை படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு திமுக பிரமுகர் தாழ்த்தப்பட்டவங்க நீதிபதியானது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு வெளிப்படையாகவே பேசினார். அவருக்கு யார் புரிய வைக்கிறது திராவிடமே தமிழ் மொழி போட்ட பிச்சை அப்படின்னு? நீங்கள் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க எந்த இடத்துலையுமே தமிழர்கள் அப்படின்னு குறிப்பிட மாட்டாங்க. உதாரணமாக சமீபத்தில் தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு நடந்தபோது பெரிய கோயிலை திராவிட கட்டிடக்கலை அப்படின்னு குறிப்பிட்டார் ஐயா மு க ஸ்டாலின். இதே போல தமிழர்களின் நாகரிகமான கீழடிய திராவிட நாகரிகம் அப்படின்னு பாராளுமன்றத்திலே சொன்னார் சு வெங்கடேசன். சமீபத்தில் திருக்குறளை திராவிட இலக்கியம் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாங்க திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன். இப்படி நாம நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம், கலை, இலக்கியம், நிலங்கள் போன்ற பலவற்றை இழந்திருக்கோம். இதற்கு முக்கிய காரணம் இன்னைக்கு வரைக்குமே நம்மளை ஆட்சி பண்ணதில் பலர் பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால தான். உடனே நீங்கள் கேட்கலாம், இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முன்னோடி மாநிலமாக இருக்குது அப்படின்னு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்துக்கே முன்னோடியாக இருந்தவன் தமிழன். இதனால தமிழ்நாட்டை மற்ற இந்திய மாநிலங்களோட ஒப்பிடுறது அப்படிங்கிறதே தவறு. மற்ற இந்திய மாநிலங்களுக்கோ இல்லை மொழிகளுக்கோ இல்லாத பல சிறப்புகள் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் இருக்கு. உதாரணமாக சமஸ்கிருத திணிப்பை எதிர்க்கக்கூடிய ஒரே தகுதி உள்ள மொழி தமிழ் தான். காரணம் நம்மளுக்குன்னு தனியா வழிபாட்டு முறை, மெய்யியல் கோட்பாடுகள் இது எல்லாமே இருக்கு. இப்படி நாம இழந்த எல்லாத்தையுமே மீட்டெடுத்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட. இதனால வரும் காலங்களில் இதை பத்தி நிறைய காணொளிகளை வெளியிட போறோம். எனவே தொடர்ந்து சங்கத்தமிழ் டிவியோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நாகராஜன் ஒரு தெலுங்க கண்ணப்புங்கிறது அதே மாதிரி கோலார் தங்கவேல் நாம் செய்ய எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளோ பேர் இருக்காங்களோ மொழிக்காரர்கள் அவங்களோட சேர்க்கணும் போது இன்றைக்கி எடுத்தாலும் நீங்கள் இன்றைக்கி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். கோலார் தங்கவேல ஒருத்த வட்டான் நாகராஜன் ஒரு தெலுங்க கன்னடன் வேஷம் போட்டுட்டு கர்நாடகாவில் வந்து கன்னடா நடிச்சுக்கிட்டு தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் அதாவது கன்னடர்களுக்கு இடையில் சண்டை போட்டி விட்டுக்கிட்டு இருக்கானே. அவன் அண்மையில் போன வாரம் நினைக்கிறேன் கோலார் தங்கவேலில் போய் ஏதாவது குசும்பு வேலை பண்ணான். அவ்வளோ பேரும் திரண்டு விரட்டிட்டாங்க. அப்போ முடியுதுன்னா இங்கே தமிழர்கள் அந்தளவுக்கு இருக்காங்கன்னு அர்த்தம் தானே. அப்போ உங்களுடைய அந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினையோட வந்து கோயம்புத்தூரை வந்து தனியாக ஒரு மாவட்டமாக பிரிக்கிறோங்கிறிய அவர் என்ன கன்னடத்துக்காரரா? அங்கே இருக்க எவ்வளோ பேர் கன்னட தெலுங்கு இங்கே வந்து கன்னடன்னு வேஷம் போட்டுங்க அதெல்லாம் வரும். இப்போ இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரை வந்து தனியாக ஒரு மாவட்டமாக பிரிக்கிறோங்கிறிய கர்நாடகாவில் அவன் துளு என்னை தனி எங்களுக்கு தனி மாநிலம் கேளுங்க அவன் அண்ணிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். குடகு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்கள தனி மாநிலமாக பிரித்து கொடு, இல்லாட்டினா அவங்களை யூனியன் பிரதேசமாக ஆக்கு. அப்போ நாங்கள் அங்கே இருக்க தமிழர்கள் 80 லட்சம் பேருக்கு அவங்கள தூண்டி விட்டு அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் நிற்க முடியாதா? அப்போ இதெல்லாம் செஞ்சு விடுவாங்கடா. அதனால் வேண்டாம், கோலார் தங்கவேலை மட்டும் கொடு, நீ லாபி பண்ணு. உன் வீட்டு ராதாகிருஷ்ணனுங்கிற அவன் ஜனாதிபதி திருத்தணி அங்கே தான் போகணும். ஒத்த கால நின்றவனுக்கு எந்த முட்டாளாவது இங்கே ராதாகிருஷ்ணன் சாலை வைப்பானா? அவன் பேரெலாம் நகர் வைப்பானா? அப்போ நம்முடைய போராட்ட வடிவத்தில் ஒன்று இந்த திருத்தணியை எங்கேருந்து விட்டு கொடுத்த ராதாகிருஷ்ணன் சொல்கிற மாத்திராங்கிறதெல்லாம் வரும்ல. சிதம்பரம் பிள்ளை அவருடைய கிடைக்கும். இவர் ஒரு டூப்ளிகேட் தான். இவர் பிறந்த நாளை டீச்சர்ஸ் டேயா கொண்டாடுறதுக்கு இவருக்கு ஒரு தகுதி கூட இல்லை. இவர் பிறந்த நாளை கொண்டாடுறன்ற பேர்ல வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவருடைய பிறந்த நாளை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்கிறாங்க. நம்ம இந்த செப்டம்பர் 5 ஒரு விழா கொண்டாடணும்னா அது வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பிறந்த நாள் விழாவாக தான் இருக்கணும். இவரை வழிபடுறதுக்கு பதிலாக ஆட்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் அடி விழதான் போகுது. இந்த நாளுக்கும் நம் குருவை வணங்குவதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. தமிழர்கள் நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய குருவை போற்றி வணங்க வேண்டும். மீண்டும் அடுத்த விழத்தில்